पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போவது பேய் பண் என்ற தலைப்பு. இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. தலைப்பை நான் கொடுத்துட்டேன். அது பேய் பெண்ணா பேய் பண்ணா? கீசி கீசி என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே என்று திருப்பாவையில் வருகிறது. அந்த பேய் பெண் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட பேய் பண் என்று அச்சாயிருக்கிறது என்று சிலர், இல்லை இது ஏதோ வேற சமாச்சாரம் என்று சிலர். ஆனால் இன்னும் சில விவரங்கள் கூட நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இப்பொழுது தொடங்குகிறோம். எம்பெருமானை பெறுவதற்கு ஜாதி என்பது ஒரு தடங்கல் கிடையாது. அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக என்று சுவாமி வேதாந்த தேசிகன் மிகச்சிறந்த அந்தணனாக இருந்தாலும் மிக மிக தாழ்த்தப்பட்டவன் என்று உலகத்திலே கருதப்படக்கூடிய நீச்ச ஜாதியராக இருந்தாலும் எம்பெருமானை அடைக்கலம் என்று கூறுகின்றவர்களுக்கு மோட்சம் உறுதி. அங்க ஜாதியின் அடிப்படையில் ரிசர்வேஷன் கிடையாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக வேதங்கள் சொல்லுகின்றன என்று சுவாமி தேசிகன் முழங்குகிறார். அதற்கு அடிப்படை எம்பெருமானார் வேதத்தின் உட்பொருளை ஆய்ந்து பார்த்து நமக்கு காட்டி கொடுத்த கருத்துக்கள். அவைகள் நம் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக இருக்கக்கூடிய வரலாறு இந்த பேய்ப்பெண் என்கிற வரலாறு. அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வராக புராணம் என்று ஒரு புராணம், 18 புராணத்தில் ஒன்று. இந்த புராணத்துக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், இந்த புராணத்தை சொன்னவர் வராக பெருமான், நாராயணனே சொன்னார். வராக பெருமான் சொன்ன அந்த புராணத்தை கேட்ட ஆடியன்ஸ் பூமி பிராட்டியார். எந்த பூமியின் மீது நாம் நடமாடுகின்றோமோ, எந்த பூமி தாயார் பொறுமைக்கே இருப்பிடமோ, எந்த பூமி தாயாரை அகழ்வாரை தாங்கு நிலம்போல் தம்மை இகழ்வாரை தாங்குதல் தலை என்று திருவள்ளுவர் உதாரணம் காட்டினாரோ, அந்த பூமி பிராட்டியார் பிரளயக்கடலிலே அமிழ்த்தி வைக்கப்பட்ட பொழுது எம்பெருமான் வராக பெருமானாக தோன்றி அந்த பூமியை மேலே எடுத்து கொண்டு வந்தான். அப்பொழுது பூமி தேவி அவனை பார்த்து பல பல கேள்விகள் கேட்டான். என்னுடைய குழந்தைகள், நாம் எல்லாம் அவருடைய குழந்தைகள், என்னுடைய குழந்தைகள் நல்ல கதி பெறுவதற்கு எளிதான உபாயங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டாள். பகவான் பல வழிகள் சொல்லி கொண்டு வந்தான். அதிலே ஒன்று சொன்னான், என்னை பற்றி பாடினால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் முன்னாடி கானம் பண்ணினால் அவர்களுக்கு நான் நல்ல கதியை தருவது உறுதி. யாரொருத்தன் என்னை பாடுகிறானோ அந்த பாட்டிலே எவ்வளவு எழுத்துக்கள் இருக்கின்றனவோ அவ்வளவு 1000 ஆண்டுகள் அவன் சொர்க்கலோகத்திலே ஆனந்தமாக வாழ்வான். பாட்டிலே உள்ள எழுத்துக்களுக்கும் நாம சாதாரணமாக சொல்ற எழுத்துக்களுக்கு வித்தியாசம் உண்டு. நாம ராமன் வந்தான் என்று சொன்னால் பாடுபவர்களா, எனக்கு பாட தெரியாது மன்னிச்சுக்கோங்க, நீங்களே கற்பனை பண்ணிக்க, பாட்டு நன்னா இருக்கிறதா, ரான்னு இழுக்கிறாங்க இல்லையா, எவ்வளவு நாய் இழுக்கிறாங்களோ ஆலாபனையில், அந்த நாயையும் கணக்கு பண்ணி அதற்கு 1000 ஆண்டுகள் என்று அதை மல்டிப்ளை பண்ணி பெருக்கி அவ்வளவு ஆண்டுகள் சொர்க்கலோகத்திலே வாழ்வான். தேவேந்திரன் தினமும் தன்னுடைய வஜ்ராயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு வந்து அப்படி பாடி சொர்க்கம் வந்தவனை வணங்கி தினந்தோறும் குட் மார்னிங் சொல்லிட்டு போவான். ஆனால் அதனால மட்டும் அவன் இருமாப்படைஞ்சு சொர்க்கலோகத்தில் உள்ளவர்கள் போல ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை டான்ஸ் பார்த்துட்டு காலத்தை வீணே கழிக்காது அங்கும் என்னையே பாடுவான்.
அதன் பயனாக பல்லாயிரம் ஆண்டுகள் சொர்க்கலோக இன்பத்தை அனுபவித்து பிறகு பேரின்பமான வைகுண்ட லோகத்துக்கு வருவான் என்று பிராட்டி கிட்ட வராக பெருமாள் சொன்னார். உடனே பூமி தேவி ஒரு கேஸ் ஸ்டடி கேட்டா. எதுக்கு எடுத்தாலும் கேஸ் ஸ்டடி வேண்டும். போன்விட்டா சாப்பிட்டா நல்லதுன்னா கபில் தேவ் சாப்பிடுறார் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணணும் இல்லையா? இது யார் இப்படி பாடி நல்ல கதி பெற்றார்கள், அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ், ஒரு வரலாறு சொல்வீர்களா என்று பூமி கேட்டாள். கேட்டவாறே வராக பெருமான் ஒரு வரலாறு சொல்றார். தமிழகத்திலே நடந்த வரலாறு. வராக புராணம் சமஸ்கிருதத்தில் இருக்கு, வடக்கு கோடியில. அதிலே தமிழகத்தினே தெற்கு கோடியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியை வராக பெருமான் சொல்றார். இந்த பாரத தேசம் இமயத்திலிருந்து குமரி வரை ஒன்றுபட்டு இருக்கிறது என்றால் பக்தியினால்தான். அதற்கு இந்த புராண இலக்கியங்கள் தான் அடிப்படையான காரணம். ஆகையினால வராக புராணத்திலே வராக பெருமான் சமஸ்கிருதத்திலே பூமி தேவிக்கு வரலாறு சொல்றார். சொல்ற வரலாறு தமிழகத்தின் தெற்கு கோடியிலே திருக்குறுங்குடி என்கிற ஊரிலே நடந்த வரலாறு. இன்றும் அந்த வரலாறு நாடகமாக திருக்குறுங்குடியிலே நடிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரலாறு இன்று கேட்ட நீங்கள் அடுத்த ஆண்டு நிச்சயமாக அங்கே சென்று அந்த நாடகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். சைக்கிள் பியூர் அகர்பத்தி வழங்கும் 11வது பக்தி திருவிழா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்